Hi friends, welcome to என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கனிஞ்ச பழமாக எடுத்துக்கலாங்க. அந்த பழத்தை உரித்து சும்மா ஒரு 2-3 கட் பண்ணி போட்டால் போதும். சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கிறது கிடையாதுங்க. கையிலே இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்குங்க. வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக ஒரு 2 பழம் கனிஞ்சிருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. இப்படி ஒரு 4 பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன். நீங்கள் அஸ்கா வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேங்க. இதே நீங்கள் கப் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிங்க. இப்போ இந்த பழத்தை ஒரு சுற்று விட்டு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன், சாதா உப்பு தான். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னா ஏலக்காய் ஒன்று சேர்த்திக்கிங்க. முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா சன்ரைஸ் காஃபி பவுடர் தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த காஃபி பவுடர் சேர்த்திக்கிங்க. எனக்கு சன்ரைஸ் பிடிக்குங்க, அதனால் சன்ரைஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அதிகமாக சேர்த்த வேணாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிறேன். பவுலில் போட்டு நீங்கள் கரண்டி வச்சு கலக்கிறத விட இது ஒரு சுற்று விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க, ஊற வைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்லா உப்பு பெருசாக வரணும் அப்படின்னா நீங்கள் சோடா உப்பு கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சாதா உப்பு மட்டும்தாங்க கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சேர்த்திருக்கேன். பனியாரக்கல் கொஞ்சமாக ஹீட் ஆனதுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை வேறு ஏதாவது வச்சு நல்லா எல்லா குழியில் எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இல்லை நெய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. நம்ம ஸ்வீட் தான் இன்றைக்கி செய்கிறோம். அந்த மாவை 3/4 அளவுக்கு சேர்த்துணுங்க. குழியில் ஃபுல்லாக சேர்த்த வேணாம், 3/4 அளவுக்கு அந்த மாவு சேர்த்திக்கிங்க. மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வெந்துடுங்க, கருகி போகாது. நான் ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிட்றேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இனிப்புங்கிறதுனால கருகிரும். ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடணுங்க. குச்சி மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா ஓட்டை விழுந்த மாதிரி ஆயிருங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஒரு தடவை ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ கருகவும் செய்யாதுங்க, நல்லாவும் வெந்துடும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்திக்கிறதுனால இனிப்புக்கு எப்பவுமே கொஞ்சம் கருகி வருங்க. அதனால் ஹீட் ரொம்ப கம்மியாக இருக்கட்டும். கொஞ்சம் ஹீட் இருக்கும்போதே எண்ணெய் ஊற்றி செய்ய ஆரம்பிச்சிருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. காஃபி பவுடர் சேர்த்திக்கிறதுனால சாக்லேட் பணியாரம் மாதிரி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.